கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் முழு திருப்தியுடன் இறை தரிசனம் செய்ய தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருமாறு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். விவரங்கள் என்ன? வணக்கம். இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ரமேஷ் இன்று அந்த துறை சார்ந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை ஈடுபட்டிருந்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை அலுவலகத்தில் இதற்கான ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றிருந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய தலைமையிலான அரசில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ரமேஷ் பல்வேறு திட்டங்களை நேற்று அமைச்சராக பொறுப்பேற்றிருந்தார். அந்த வகையில் இன்று அந்த திட்டத்தின் மூலமாக பல்வேறு நடைபெற்று வரக்கூடிய பணிகளுடன் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொள்வது, குடமுழுக்கு நடத்துவது, பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது, கோயில் சொத்துக்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு பாதுகாப்பாக உள்ளிட்ட பணிகள் குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அந்த வகையில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய கோயில் திருப்பணிகள், பெருந்திட்ட வரைவு பணிகள், பக்தர்களுக்கான சேவை மேம்பாட்டு நடவடிக்கைகள், துறை அலுவலர்கள் மற்றும் கோயில் பணியாளர்களின் நலத்திட்டங்கள் ஆகியவை குறித்தும் இந்த கூட்டத்தில் அமைச்சர் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.